எல்லார் வீட்லேயுமே நம்ம பனானா எப்போவுமே வாங்குவோம். வாழைப்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி வீணாக போகும் பழுத்து. இதை நம்ம ஈஸியாக தூக்கி தூர போட்டுருவோம். ஆனால் இந்த பழத்தில் ஈஸியாக ஓடிஜி கூட இல்லாமல் பனானா கேக் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து அந்த பழத்தில் இருக்க தோலெல்லாம் நீக்கிக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து 200 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது கப் மெஷர்மெண்ட்டில் 1.5 கப் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமான சினமன் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. வீட்டில் சினமன் இருந்தால் கூட நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல அந்த ஸ்மெல் நல்லா இருக்கிறதுக்கான நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பழத்தை வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப மிக்சிலலாம் அடிக்காதீங்க, கையை வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 2 எக்கு ஆட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அரை மூடிக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நான் அரை கப்பில் வந்து 3/4 கப்பு ஆயில் எடுத்துருக்கிறேன். இது எம்எல்ல வந்து 70 எம்எல் வரும். அது கூட அரை கப்புக்கு வந்து நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது அவ்வளோத்தையும் வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 150 கிராம் வந்து சுகர் எடுத்துருக்கிறேன். இதில் 50 கிராம் வந்து ப்ரௌன் சுகரும் 100 கிராம் வந்து ஒயிட் சுகரும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும். அதனால் அப்படி அரைச்சி இது கூட கலந்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கும், கட்டி இல்லாமல். அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் இதில் மெயினான ப்ராசஸ். ஏன்னா அதை ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடியில் வந்து கல் மாதிரி, பாட்டமில் வந்து உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும், கேக் நல்லா வராமல் போயிடும். அதனால் ஒரே சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாது. இதுக்கப்புறம் 180 டிகிரி வந்து நான் ஓடிஜியில் வந்து 45 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தேன். இதுவே நீங்கள் குக்கர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கேக் வந்து பேக் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கேக்கை வந்து சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க, நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் நான் சொன்ன ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து குக்கரில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட ஏதாவது கடாய் அப்படி இருந்தால் கூட நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் உங்கள் டின்னுக்கு ஏற்றாப்புல எடுத்து அதுக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த டின்னை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கிடச்சிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பனானாவை இனி தூக்கி தூர போடாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டாக கேக் செஞ்சு பழகுங்க. செஞ்ச கொஞ்ச நேரத்தில் இது காலியாகிரும். அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது பிடிக்கும்.